நான் போகணும்னு நினைச்சது பழனி, ஆனா நடந்தது திருச்செந்தூர்ப்பா. நாங்க திடீர் முடிவு எடுத்துட்டோம். பழனி போலாம் தான் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிளானு. ஆனா திடீர்னு திருச்செந்தூர் போயாச்சு. போயிட்டு அங்க வந்து சிலைங்கெல்லாம் அவ்வளோ அழகழகா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாளா சிலை வாங்கி வச்சு கும்பிடணும்னு ஆசை. எங்க வீட்டுல இருக்கு, குட்டியா வச்சிருக்கேன். பழனியில வாங்கினேன். இது வந்து 1200 சொல்றாங்க இந்த சிலை. எனக்கு பார்த்தோன்னே எனக்கு இந்த சிலை ரொம்ப பிடிச்சது. சரிங்களா, நம்ம வீட்டில் வச்சா ஒரு சிலை வச்சாலும் நம்ம முருகரை வச்சு தினமும் தீபம் ஏற்றி தினமும் நெய்வேத்தியம் வச்சு தினமும் அவங்கள அபிஷேகம் பண்ணி கும்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு முருகர் தான் எல்லாமே. சரிங்களா, இந்த 1000 வந்து நமக்கு வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் என்னோட முருகருக்காக நான் 5 லட்சம் கூட செலவு பண்ணுவேன். ஆனால் அந்த முருகர் எனக்கு அருள் கொடுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பாருங்க, அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி வேலு, குட்டியா மயில் அழகா இருந்துச்சு. எல்லா சிலையுமே அழகா இருக்குப்பா இவங்க கடையில். திருச்செந்தூர் போங்க, திருச்செந்தூர் போயிட்டு நடப்பாதையிலே இந்த அண்ணனோட கடை இருக்குது ரைட் சைடு. அப்புறம் அன்னபூர்ணி சிலையெல்லாம் 1000 சொன்னாங்க. இவ்வளோ பெரிய சிலை 1000. நான் நமக்கு எத்தனை சிலைகள் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு படுற ஒரே விஷயம் நம்மளுடைய முருகர். அதான் எண்ணற்ற தெய்வங்கள் எத்தனை இருந்தாலும் என் நெஞ்சில் ஆடவில்லையே முருகையா, என் நெஞ்சில் ஆடவில்லையே. அந்த மாதிரி எத்தனை சிலைகள் நம்ம கண்ணில் பார்த்தாலும் எனக்கு பிடிச்ச என்னோட முருகர் தான் எனக்கு என்னோட கண்ணில் பட்டாங்க. அப்புறம் நான் வாங்கிட்டேன். சரிங்களா, அடுத்த வீடியோவில் என்னென்ன வாங்கினேன் அப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ தரேன். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, எவ்வளோ விலை, என்ன பொருள்லாம் நான் நேற்று வாங்கினேன் எல்லாமே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.